அவங்களை சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வந்துடும், நீங்க எல்லாரும் போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். அண்ணா நீங்க சீக்கிரம் வண்டியை. டேய் நீ அங்க இருந்து லெஃப்ட்ல வந்துரு. ஓகே. ஹலோ ஹலோ, கேக்குதா இல்லையா? கேக்குதுண்ணா, சொல்லுங்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, அந்த வழியா வந்துரு. உள்ள பூந்து வந்துட சொல்லு, அந்த பக்கமாவே வர சொல்லு. உள்ள பூந்து வந்துரு. அந்த வழியா தான் வர வர. அங்க இருந்து அடுத்த ரைட்டு. அடுத்த ஜங்ஷன்ல ரைட் திரும்பு. நாங்க எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
4 பேர் இருக்காங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? அவங்க வந்துட்டே இருக்காங்க. நீ என்ன அடிச்சதையோ இல்ல இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதையோ கூட நான் மறந்துடுவேன். ஆனா உன்னோட இந்த டிஷர்ட்டை நான் மறக்கவே மாட்டேன்டா. முருகா, இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க முடியாது. இவனை உதச்சாதான் சரிப்பட்டு வருவான். ஐயோ, இங்க இருக்கும் போது நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்களே, இன்னும் பெரிய இடத்துக்குலாம் போனீங்களா உங்களை கையிலே பிடிக்க முடியாது போல இருக்கு. சீக்கிரம் படுங்கடா, காலையில வேலை இருக்கு. இதே வேலை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டானுங்க. டேய் படுங்கடா, நேரமாவதுல்ல. போறான்டா. ஷியாம், ஏய் என்ன வந்தனா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஷியாம், எனக்கு முக்கியமா கிட்ட ஒரு விஷயம் பேசி ஆகணும். என்ன வீட்ல ஏதோ பிரச்சனையா என்ன? ஷியாம், நீ ஏன் ஏதோ தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்க? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன பொண்ணு பாக்குறதுக்காக நேத்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்ல ஒரே டார்ச்சர். என்னால தாங்க முடியல. நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போல, அப்புறம் நான் வேற ஏதாவது ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். நீ முதல்ல என் நிலைமையை புரிஞ்சுக்க. நான் 2 நாள்ல கொச்சினுக்கு போயாகணும். அகிலன் ஆபீஸை பார்க்க வர சொல்லியிருக்கான். என் நிலைமையை புரிஞ்சுக்க ப்ளீஸ். என்ன எதுவும் கேட்க வேண்டாம். நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் கிளம்புறேன் ஷியாம். வந்தனா, வந்தனா நில்லு நில்லு, நான் சொல்றதை கேளு வந்தனா ப்ளீஸ். ஷியாம், I need you in my life. Okay. I love you. நீ என்ன சாப்பிடுற? உனக்கு என்னடா வேணும்? மசால் தோசை. தம்பி சாப்பிட என்ன இருக்கு? எனக்கு தெரியாது, ஆர்டர் எடுக்க ஆள் வருவாங்க. சார், நான் ஒரு விஷயம் சொல்லவா? உங்களுக்கு கொடுக்க போற வடை நேத்து போட்டது. வாங்க போலாம். டேய் விஜய், இங்க வாடா. இங்க வர்ற கஸ்டமர்லாம் வரட்டடிக்க வா. உன்னை நான் இங்க வேலைக்கு வச்சிருக்கேன். வாடா இங்க வாடா. எதுக்காக கஸ்டமர் கிட்ட அந்த வடை நேத்து போட்டதுன்னு சொன்னேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். அதுக்கு என்ன? இதுக்கு மேல உன்னை வேலைக்கு வச்சு கூடாதுடா. முதல்ல வெளில கிளம்பு. வேலை செஞ்சிருக்கு, சம்பளம் கொடுங்க. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். என்ன சம்பளமா? இங்க வேலை பார்த்த ஒருத்தவனுக்கு நான் சம்பளம் கொடுத்ததில்ல. போடா. கஞ்சம்பையில உன்னால சும்மாவே விடக்கூடாதுடா. என்ன சொன்ன? டேய் நில்டா. டேய் நில்டா. டேய் தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நின்னு பேசிட்டு போடா பார்க்கலாம்.
நான்லாம் வர முடியாது. உனக்கு தைரியம் தான், இங்க வா பாத்துக்கலாம். என்னடா சொன்னா தோ வந்துட்டேன்டா. இருடா டேய் நில்டா. ஐயோ. டேய் நில்டா. சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. வந்தனா அங்கே நில்ல. நீ எங்க போயிட்டு வர? நான் மித்ரா வீட்டுக்கு போயிருந்தேன். எதுக்கு? சும்மாதான். அப்புறம் ஏன் ஸ்டுடியோ கிட்ட இருந்து அழுதுட்டு வந்த? அது நான் சாக்கு சொல்லாம நேரா விஷயத்துக்கு வா. நான் ஷியாவை தான் பார்க்க போயிருந்தேன். எனக்கு என்ன சொன்ன? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க அவனை பார்க்க போகாதன்னு. அப்புறம் எதுக்கு அங்க போன? இனிமே நீ எங்கேயும் வெளியில போக முடியாது. என்ன புரிஞ்சுதா? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓடி உள்ள. அவளை அடிக்காதீங்கன்னு சொல்றேன்ல. அவகிட்ட நான் சமாதானமா பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். பாவம், அவளுக்கே இப்படி போட்டு அடிக்கிறீங்க. உங்க முன்கோபம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இங்க பாருமா, அழாத அழாதன்னு சொல்றேன்ல. அம்மா, நான் ஷியாம தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஷியாம கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா நான் செத்து போயிடுவேன். வந்தனா, அழாதம்மா. இங்க பாரு, அம்மாவை பாரு. நான் அப்பா கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன். சரியா? அக்கா அழாதீங்க, அம்மா தான் சொல்றாங்கல்ல, எல்லாம் சரியாயிடும். வேண்டாம் வந்தனா, அழாத அழாத, எல்லாம் சரியாயிடும். அழாதம்மா. மாமா, நான் பிருந்தா பேசுறேன். என்ன விருந்தா சொல்லு. இங்க பயங்கர பிரச்சனை. அக்கா பாவம் மாமா, அழுதுட்டே இருக்கா. அவளை வந்து கூட்டிட்டு போயிடுங்க. மாமா, நான் போனை வச்சிடுறேன், யாராவது பாத்துட போறாங்க. நான் வச்சிடுறேன் மாமா, அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ விருந்தா, ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஹலோ விருந்தா. ஹலோ. சொல்லுடா ஷியாம். நான் நாளை காலையில் உங்களோட ஃப்ளாட்டுக்கு வருவேன். தாராளமாவா. ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அதை நான் வந்துட்டு சொல்கிறேன். நேரில் வா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். தைரியமா இரு. தேங்க்ஸ். அண்ணா, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன். என்னது வேலையா? உனக்கா? உன் வீடு எங்க இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு வேலை மட்டும் கொடுங்க. உனக்கு வேலை கொடுத்தா நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். போடா. முடியாதுன்னா போயா. எதுக்கு இப்படி கோவமா கத்துற? போடா. போடாவா? என்ன தைரியம் இருந்தா அப்படி பேசு? டேய், மாட்டினா அவ்வளோதான். காலையிலே கடுப்பு ஏத்துறதுக்கு வந்துடுறானுங்க. எங்க இருந்தா வரானுங்களோ எனக்கு. சீக்கிரம் வா, வண்டியில் உட்கார. ஓகே, போ, சீக்கிரம் போ. வண்டியடா, சீக்கிரம். ஏன் இவ்வளோ லேட்டு? என்னத்த சொல்றது, அப்பா ஹால்ல ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருந்தாரு, அதான் லேட். சாரி ஷியாம். உங்க அப்பா இல்ல ஃபுட்பால் தான் பாப்பாரு, வேற என்ன பண்ணுவாரு? உயிர் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. யாராவது பாத்துற போறாங்களோன்னு பயந்து பயந்து நின்னுட்டு இருந்தேன். உன் போனை கொஞ்சம் கொடுக்குறியா? நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும். எதுக்கு? ஆடா போடி, நீ என்ன லூஸ்? ஃபோன் கொஞ்சம் கொடு ஷியாம். இந்த என்ன பண்ண போறாளோ? ஹலோ. அப்பா, நான் வந்தனா பேசுறேன். நீ இப்ப எங்க இருக்க? அப்பா, நான் ஷியாம் கூட போறேன். இனிமே என்ன தேடாதீங்க. என்ன? மேரேஜ் சர்டிபிகேட்டோட காப்பி ஃபோன் பக்கத்துல வச்சிருக்கேன். ஓகேப்பா, இனிமே என்ன தேடாதீங்க. சொல்லிட்டியா? சொல்லும் படுத்துக்கோ.
வந்தனா எந்திரி, இடம் வந்துருச்சு. மச்சான் இதை வச்சுக்கூடா. டேய் இல்லை வேணாண்டா. டேய் வாங்கிக்கடா. இப்படியாவது நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறேன்டா ப்ளீஸ். தேங்க்ஸ்ரா. ஓகேடா, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்ரா. ஓகேடா பை. சரிடா. என்னடா தனியா வருவன்னு பார்த்தேன். மச்சான் இது வந்தனா. ஓ சாரி சாரி, உள்ள வாங்க. உள்ள வா. சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லை, வேற வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தங்கிக்கிறோம்டா. ரொம்ப டயர்டாக இருக்கு, ஃப்ரெஷ் ஆகணும். ரூமு காட்டுறியா? ஓ ஷூர், உள்ள வா. ஏன்டா இப்படி பயப்படுற? நாளைக்கு நைட் நான் அமெரிக்கா போகிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. ஓ, உன்னோட ஃப்ளாட்டை நீ எனக்கு தருவ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? போடாடே. இன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் போனோம். ஓகே, அங்கே வச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன். நம்ம கண்டிப்பாக போகலாம்டா. அங்கே ஸ்டாஃப்ஸ் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. சரியான வாய் ஜாக்சன், மனசுக்குள்ள மைக்கேல் ஜாக்சன் நினப்பு. அது இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை வராதுல்ல? இல்லை சரியான தொல்லை. டே மச்சான், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க, போய் ரெஸ்ட் எடு. ஓகேடா. ஆஃபீஸ்க்கு போகும்போது சொல்கிறேன். ஓகே சரி. அண்ணா, என்னடா தம்பி? உங்க வீட்ல ஏதாவது வேலை கிடைக்குமா? யாருக்கு? எனக்கு தானே. எனக்கு வேலை கிடைக்குமா? நீ ஸ்கூலுக்குலாம் போக மாட்டியா? இல்லைண்ணே, எப்படியாவது வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சேர்க்கணும். உங்க வீட்டில் அப்பா அம்மா யாரும் இல்லையா? இல்லை, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. சரி, நீ என் கூட வா, நான் உனக்கு நல்ல வேலை தரேன். சரியா? ஆட்டோ வா, ஆட்டோவில் ஏறு. கேட்க இருப்போங்க. வா. கேட்டை திறந்து போட்டு எங்கேயா போயிருந்த? அப்புறம் மேடம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் உள்ள இருக்காங்களா? இருக்காங்க சார். சார் சார் இன்னைக்கு டியூட்டிக்கு போலையா? நான் ஆன் டியூட்டி தான். இவனை இங்கே விட்டு போலான்னு தான் வந்தேன். ஓகே சார். சார் நீங்க போலீஸா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது தெரிஞ்சிருந்தா நீ ஓடி இருப்பல்ல, அதனால தான் நான் சொல்லலை. வா. பரவாயில்ல சார், எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா போதும். குட் மார்னிங் அபர்ணா. வாங்க வாங்க. வெரி குட் மார்னிங். என்ன எதுவும் சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க? இதோ இவர் தான் நம்ம புது அட்மிஷன். உன் பேர் என்னப்பா? விஜய். சார் என்னால இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். ஒழுங்கா இங்கே இரு. உனக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிக்கணுமா இல்ல இங்கேயே படிக்கணுமா? சொல்லுடா, என்ன பேச மாட்டேங்கிற? நான் இங்கே இருந்து படிச்சுக்கிறேன். விஜய் நல்ல பையன்தான், அவன் இங்க இருந்து படிக்கட்டுமே. நீங்க அவனை எதுவும் திட்ட வேண்டாம், புரியுதா? இவன் நியூ அட்மிஷன், பேரு விஜய். இவனுக்கு போய் ரூமை காட்டு. சரிங்க மேடம். நாம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீ முன்ன விட ரொம்ப அழகா இருக்க. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. இன்னைக்கு ராத்திரி நான் கண்டிப்பா வருவேன். அப்ப நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நான் வரட்டுமா? வாடா. ஏய் ஜாக்சன். சார் எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன கனவு கண்டுகிட்டு இருக்கியா? இவர் தான் நான் சொன்ன ஷியாம். நாளையிலேருந்து உன்னோட பாஸ். வணக்கம் பாஸ். ஓகே வா ஷியாம். உட்காரு மச்சான். நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்கு? சூப்பரா கலக்கிட்டேன்.
ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நிறைய பணம் செலவாயிருக்கும் போல இருக்கு. அட போடா, அதை பத்தி நீ கவலைப்படாத. Thanks மச்சான். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்குடா. என் பேர் ராகுல். நான் சுதீஷ். நான் ஜெகதீஷ். நான் விஜய். உன் வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு அனாதை. கவலைப்படாத, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நான் இங்கேருந்து போனோம், நீங்களும் என் கூட வரீங்களா? நம்ம போய் வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். போடா, நாங்க நல்லா 3 வேளை சாப்பிடுறோம். வேலைக்கு போணுமா? போடா இங்க இருந்து. டேய் இவங்கிட்ட என்னடா பேச்சு? வாங்கடா போலாம். இவங்கிட்ட பேசினா வேலைக்கே ஆகாது. வாடா போலாம். நீங்க வாங்கடா போலாம். வாடா போலாம். இவன் கூட எல்லாம் சேர்ந்தா வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த பையன் சாப்பிட்டானா இல்லையா? எங்க சாப்பிடுறான்? எல்லாரும் கூடயும் வம்புக்கு போயிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு அப்படிதான் இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். சரி, அதை விட்டு தள்ளு, நம்ம கதையை பார்ப்போமா? ஏய் யாரா யாரா அது? டேய் ஏய் கதை தர. ஏய் யாரா அது? டேய் ஏய் ஏய் நில்றா டேய். டேய் 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 நில்றா டேய். டேய் 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 நில்றா. டேய் டேய் சொன்னா கேளு. டேய் டேய் தப்பிச்சு ஓடாதடா. டேய் நில்றா டேய். டேய் டேய் டேய். ஓகே சார், காலையில கூட்டிட்டு வந்தீங்களா அந்த பையன் தான் சார் கதவு பூட்டிட்டு ஓடிட்டான். யாரா கதவு போட்டது? சார் ஒரு பையனை கூப்பிட்டு வந்தீங்களா? அவன் தான் சார். யார் அந்த பையலா? எங்க போனா? ஓடிட்டான் சார். அவனை போய் பிடி, நீ தூங்கு. போப்பா சீக்கிரம் போ. என்கிட்டே வேலையை கட்டுறானா? அவனை எங்க போய் தேடுறதுன்னே தெரியலையே. சரி சரி சார். சீக்கிரம் போ. சரி சார், கேட்ட திறந்துடுறேன். கையில கிடைக்கட்டும். கதவை திறக்க எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் சீக்கிரம் ஏறா. ஷாம், ஷாம், ஏ ஷாம். என்னடா பாதுராத்திரில? டேய் நான் கிளம்புறேன். உனக்கு சாயங்காலம் தானே ஃப்ளைட்டு? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்போ கிளம்புனாதான் என் வேலையை முடிச்சுட்டு ஏர்போர்ட் போக முடியும். சரி நீ வெயிட் பண்ண, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மச்சான், நான் போக வண்டி வந்துடுச்சு. வந்தனா கிட்ட நான் கிளம்பிட்டேன்னு மட்டும் சொல்லி. வந்தனா எழுப்பே. அதெல்லாம் வேணாம், வா. சரி நான் கிளம்பிடுமா? இன்னொரு விஷயம், என் வாழ்க்கையில் நான் முதல்ல சம்பாரிச்சது இந்த ஃப்ளாட்டும் காரும் தான். இதை நான் உன் பொறுப்பில் விட்டு போகிறேன். நமக்குள்ள எதுக்கடா இந்த ஃபார்மாலிட்டிஸ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ வந்து கதவை சாத்திக்கோ, நான் போயிட்டு கால் பண்ணுறேன். பாய்டா. பாய்டா, டேக் கேர். எங்க போன ஷியாம்? ஈஷா முகம் ஒரு மாதிரி இருக்கு. அகிலன் கிளம்பிட்டான். என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை எழுப்ப வேண்டாம்னு சொன்னா. அச்சோ, நான் வந்திருக்கணும்ல. சேச்சா, அதெல்லாம் பரவாயில்ல. சரி படுத்து தூங்க. ஏய் தேங்க பாரு, தள்ளி உட்கார. தாத்தா, எனக்கு ஒரு வேலை தெரியுங்களா? வேலையா? உன் பேர் என்ன? விஜய். எனக்கு யாரும் இல்லை தாத்தா. நான் வேணா உங்களுக்கு பலூன் வித்து தரேன். ஏதாவது சம்பளம் கொடுத்தா போதும்.
உனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ஆசை இல்லையா? வேணாம் தாத்தா, நான் படிக்க மாட்டேன். நிறைய பணம் சம்பாதிச்சு சீக்கிரமா ஒரு வீடு வாங்கணும். நல்ல ஆசைதான். ஆமா, உனக்கு பலூன் வைக்க தெரியுமா? இப்போ நீ ஒரு பலூன் வித்து காமி, நான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, 3 பலூன் தாங்க, நான் இப்போவே வித்து காட்டுறேன். சரி, நீ என் கூட வரியா? சரி, வா என் வீட்டுக்கு போலாம். வா வா. ஏய், வாடா போலாம். வா வா. ஏய், இந்த பக்கமா வாடா. ஜாக்கி சார், குட் மார்னிங். ஹலோ ஜாக்கி, குட் மார்னிங். குட் மார்னிங் பாஸ். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சார் உங்ககிட்ட இந்த ஃபைலை கொடுக்க சொன்னாரு. என்ன ஃபைல் இது? இது அகிலன் சார் கொடுக்க வேண்டிய கடன் லிஸ்ட் சார். ஒரு 7 லட்சம் இருக்கும். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. ஓகே சார். பாஸ், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க? எனக்கு 2 மாசம் சேலரி தரல. நீங்க தருவீங்கன்னு அகில் சார் சொன்னாரு. ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஓகே சார். ஓகே. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். இந்த ஃபைல் இங்கே இருக்கட்டும். ஓகே பஸ். ஓகே பஸ். டேய் டோமி, மெதுவா போ, நாங்களும் வரோம்ல. ஏண்டா தம்பி, நீ பேசாம படிக்கலாம்ல? வேண்டாம் தாத்தா, வேலை பார்க்கறது நல்லது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ படிக்க போகணும். படிச்சாதான் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். அப்போ நான் படிக்கிறேன். ஒரு வழியா நம்ம இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதுதான் உங்க வீடு தாத்தா? வீடு இல்லடா, அதுதான் என்னோட அரண்மனை. போங்க தாத்தா, சும்மா விளையாடுறீங்க. விளையாடலடா தம்பி, உண்மையாவே இந்த தாத்தாவோட அரண்மனை அதுதான். சரி சரி வாங்க. அம்மாடி, பார்த்து வாடா, பார்த்து வா. யார் இது கூட? இவன் பேரு விஜய். பலூன் வைக்க போகும்போது இவனை பார்த்தேன். நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? வேற எங்கேயாவது போக வேண்டியதானே? இல்லம்மா, நான் குளிச்சுட்டு போலான்னு வந்தேன். இவனுக்கு ஏதாவது சாப்பிட கூட. சாப்பிடவா? நான் இங்க எதுவும் சமைச்சு வைக்கல. போற வரவுகளுக்கெல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு இது என்ன சத்திரமா? கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னா போய் ஹோட்டல்ல எங்கேயாவது வாங்கி கொடுங்க. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. வந்துட்டார், கண்டவங்களை எல்லாம் இழுத்துட்டு வர வேண்டியது. இதுக்கு மேல எதுவும் பேசாதம்மா. நான் இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போய். அதான் நானும் சொன்னேன். இவர் ஒரு ஆளு. இவருக்கு போடுறதே தண்ட சோறு. இதுல கிட்ட வேற கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க இருந்துதான் இதுங்கெல்லாம் கிளம்பி வருதுங்களோ தெரியல. 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியது. வா வாங்க. வா ஷியாம், இன்னைக்கு ஆஃபீஸ்ல சீக்கிரம் வந்துட்ட? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். என்ன முகம் ரொம்ப டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லைன்றல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லு ஷியாம். ஒன்றும் இல்லை. முகமே சரியில்லையே, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்றல, போங்க இருந்து. சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க.
மாதிரி எதுவும் இல்லை. அகிலன் ஆஃபீஸில் 7 லட்சம் ரூபா கடன் இருக்கு. அதை அடைக்க வேண்டிய பொறுப்பு என் தலையில் இருக்க. எனக்கு இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லாம் சரியாயிடும் ஷியாம், சீக்கிரமா சரியாயிடும். கடவுள் நம்ம கூட இருக்காரு, எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாரு. ஹலோ பாஸ், சைபர் கம்பெனி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்க? ஹோட்டல் கிரவுண்டில் நாளைக்கு அந்த மீட்டிங்கை வச்சுருக்காங்க. பாஸ், 10 lakhs அதோட பேமெண்ட்டு. நீங்கள் எப்படியாவது போகணும், சரிங்களா? டைமிங் எத்தனை மணிக்குன்னு பாரு. இன்விடேஷனில் 11 AM போட்டிருக்கு. நீ ஒன்று பண்ண, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கார் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே பாஸ், நான் கொண்டு வரேன். என்னாச்சு ஷியாம்? குட் மார்னிங். குட் மார்னிங். Good morning. What's your name? Where are you from? I'm Shyam, ABC Advertising. Sir, please sit down. Yeah. யாரோ புது ஆளு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? புதுமுகத்துக்கும் சான்ஸ் வேணும்ல, எல்லாம் வளர்ந்து வரட்டும். ஹலோ, புது ஆளா? ஆல் தி பெஸ்ட். Thank you. வாட்ஸ் யுவர் நேம்? I'm Shyam, ABC Advertising. Your good name, sir? என் பேரை போக போக நீ தெரிஞ்சுப்ப. வரட்டுமா மிஸ்டர் ABC ஷியாம்? இது வரைக்கும் ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஒரு எந்தோ இருக்கணும், ஒரு ஸ்டைலாக இருக்கணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே. பாருங்க, இது சூப்பராக இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏய் சிவா, சார் வந்துட்டாரு. சார் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. மேம், நீங்கள் இங்கே இந்த பக்கம். நீங்க எங்க? மேம், நாங்க ஒரு வர்க்குக்காக வந்திருக்கோம். உங்களுக்கு இங்க வேலை வேணுமா, மாடலிங் லைஃப் வேணுமா? அது மாடலிங் லைஃப் மேம். நான் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் இந்த செக்ல எழுதியிருக்கேன். இந்த செக்கை வாங்கிட்டு மும்பை கிளம்பி போங்க. ஓகே மேம். சார், எங்களால் இப்போ ஒர்க் பண்ண முடியாது. சாரி சார், மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சார், கொஞ்சம் இல்லைங்க. ப்ளீஸ் சார், கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். அவ்வளோ சுலபமா இந்த வேலை கிடைச்சிடும் நினைச்சியா? இது எங்களோட வேலை, நாங்க தான் செய்வோம். நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன் அதை சொல்லுங்க ப்ளீஸ். அது உங்களுக்கு போக போக புரியும் மிஸ்டர் ஷாம். நான் கிளம்புறேன். பாஸ், அவங்க பெரிய டீம். அவங்க கிட்ட சண்டை போட்டால் நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்ம பக்கம் நியாயம் இருந்தா அவங்கள எதிர்க்கிறதுக்கு யாராவது வருவாங்க பாஸ். கரெக்டா? வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நான் வெளியே போயிட்டு வரேன்.
இங்க பாருடா, எங்க அப்பா செத்து போயிட்டாரு. இத சாக்கா வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பக்கம் நாயை கூட்டிக்கிட்டு வந்த தோட பக்கத்தை எடுத்து 4 சாத்துவ. ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? பிச்சைக்கார பையன், போடா, எங்கேயாவது போய் தொலை. எங்க இருந்துதான் வரானுங்களோ, போடா. சிஜு, கூலான சிஜு. இல்லை சிஜு, இன்னைக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது. அடுத்த வாரம் நான் தரேனே. என் வீட்டு பிரச்சனை உனக்கு தெரியுமே. அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். என் பாஸுக்கு உன் பஞ்சப்பாட்டெல்லாம் தெரியாது, கொஞ்சம் அங்கே பாரு. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம், ராத்திரிகள் வந்து விட்டால் எப்பரா இருக்கு? என்ன பாஸ் நீங்க, இது சின்ன பொருள் தானே, எழுந்து உக்காந்து புடிங்களா? சரி, அடுத்து பாடுறேன். நீயம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியா. என்னடா இவன்ட்டு காசை கறக்க முடியல. அந்த பெட்டியிலிருந்து 2 லிட்டர் ஜூஸ் எடுத்துட்டு வா, போதும். யாருக்கிட்ட பணம் இல்லைன்ற பார்த்துக்கலாம். They run a rule to freak out the whole day. We can do it for internal peace. We don't bother whether we feel it's normal or normal. Yeah. Everybody. Yeah. We take colors. பாஸ், யார் இவன்? காலை கீழே வைக்க முடியாதோ? இவனுங்கெல்லாம் எங்கேருந்து கிளம்பி வரானுங்கன்னே தெரியலையே. நீங்கள் வாங்கடா. கொஞ்சம் கூட ஒரு கலைஞனுக்கு இந்த ஊரில் மரியாதையே இருக்கிறது இல்லை. நான் யாருன்னு அவனுக்கு தெரியாமே போச்சு. பாட்டுக்கு சும்மா இருந்தால் கூட தொல்லை பண்ணுறானுங்க. என்ன டைமும் நான் உன்னை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வா. நீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் என்ன சினிமாக்காரங்களா? அண்ணா, எங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரீங்களா? உங்களுக்கு என்ன? எனக்கும் இவனுக்கும் என்ன வேலை தெரியும்? நாங்க எந்த வேலை வேணாலும் செய்வோம். சம்பளம் தரணும், இல்லைன்னா நாங்க செய்ய மாட்டோம். என் பேர் விஜய், இவன் பேர் டாமி. என்னண்ணா, வேலை தருவீங்களா? சரிப்பா, நான் வேலை தரேன். வா, எந்திரி. இதுல 1000 ரூபாய் இருக்கு. உங்க 2 பேரோட சம்பளத்துல அட்வான்ஸ். இப்போ நான் போட்டோ எடுக்கலாம். எத்தனை போட்டோ வேணா எடுத்துக்கோங்க. நானும் இவனும் நிப்போம். என்ன டாமி? ஓகே. அண்ணா, உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு எடுங்க. நான் உங்களுக்கு போஸ்ட் தரோம். வாடா டாமி.
வாடா இறங்கு. டாமி வா. ஏய் எங்க அங்க போற, இங்க வா. வாடா வா வா வா. இதான் நம்ம ஃப்ளாட், இங்க தான் தங்க போறீங்க. டாமி வா 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 வா. போ டாமி வா 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 வா. வாடா வா டாமி. உள்ள வா. டாமி டாமியை பார்த்துக்கோ. அப்படியே உட்கார். ஏய் இங்கே இல்லைடா, அங்கே உட்கார். டாமியை கூப்பிட்டுக்கோ. போ அங்கே போ. ஷியாம் இங்க வா. யார் இது? நான் சொல்கிறேன், நீ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. ம் வா. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏதோ ரோட்ல போற பையனை கூட்டிட்டு பேசாத, வந்திருக்கீங்க. மெதுவா. நான் சொல்கிறது கேளு. எக்ஸைவில் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. நீ அவங்களுக்கு இப்போ ஃபுட்டு கூட. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிசல்ட் கிடச்சிரும். ம் சிரி, கொஞ்சம் சிரி. சொன்னாக்க சிரி. ஆ போதுமா? அண்ணா எனக்கு வேலை என்னன்னு சொல்லலையே. நீ சாப்பிட்டுட்டு ஹாலில் போய் உட்காரு, நான் அங்கே வந்து சொல்கிறேன். ம் சீக்கிரம் சொல்லுங்கண்ணா. ஆ சொல்கிறேன். எஸ் எஸ் வந்தனா, சக்சஸ். அந்த கம்பெனியோட வேலை கண்டிப்பா நமக்கு தான் கிடைக்கும். நிஜமாவா? நான் அனுப்பி கொடுத்தா அதே ஐடியாஸ்ல ஒர்க் பண்ணி கொடுத்தா போதும்னு அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி ஷியாம். இங்க பாருப்பா, அண்ணா வெளியே போயிட்டு வரேன், நீ டிவி பார்த்துட்டு இரு, ஓகேவா? வந்தனா நான் போயிட்டு வரேன். சரி. இந்த பேக் எடுத்து உள்ள வச்சிரு. ஜாக்சன் கொஞ்சம் உள்ள வா. போதும் ஃபேஸ்புக் பார்த்தது, வா. என்னாச்சு பாஸ்? ஜாக்சன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பாஸ் என் சேலரி மேட்ரு என்னாச்சு? டேய் தரேன்டா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ண. இப்போதான் ஒரு ஒர்க் வந்திருக்கு. தப்பா நினைக்காதீங்க பாஸ், வேற ஒன்றும் இல்லை, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். டேய் நீ ஒரு 2 நாள் வெயிட் பண்றா, நான் தரேன், டென்ஷன் ஆகாத, ஓகேவா? எல்லாத்தையும் எடுத்து வை, போ. வா. ஹலோ ஹலோ, ஐ எம் ரவீந்திரன், ஐபேக் கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜர். ஓ சார், சொல்லுங்க சார். நம்ம அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு நான் எந்த இடத்துக்கு? நீங்கள் என்னோட ஃப்ளாட்டுக்கு வாங்க சார், நான் அங்கே தான் இருப்பேன். ஓகே, ப்ளீஸ் சென்ட் யுவர் அட்ரஸ் இன் மை வாட்ஸ்அப். ஓகே சார், நான் இப்போ அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிடுறேன். ஓகே, see you soon. ஜாக்சன், யார் வந்தாலும் நான் இங்கே இல்லை, பெங்களூர் போயிருக்கேன்னு சொல்லிடு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், நான் சம்பளம் உன்னை தேடி வரும், வெயிட் பண்ணு. கொஞ்சம் பாரு, மாட்டவில்லை பாரு, அதுக்குள்ள வச்சிரு போது, அத பாரு. ஷியாம், என்னது? அதில் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் அந்த பையனுக்கு. என்ன அர்ஜென்ட்டா ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்க? நாளைக்கு அந்த கம்பெனிலேருந்து மேனேஜர் வராரு, அவர் வரும்போது போட்டுக்கிறதுக்கு இவங்ககிட்ட ட்ரெஸ் ஒன்றும் இல்லைல்ல, அதனால தான் வாங்கினேன். அப்ப சரி. அங்க பாரு. ஐயோ விஜய், கொஞ்சம் இங்க வா. ஏன்
என்னக்கா ஏதாவது வேலை இருக்கா? விஜய் வா இங்கே உட்கார். விஜய் இதெல்லாம் உனக்கான ட்ரெஸ். இந்தா போட்டு பாரு. சத்தியமா இது எனக்காக்கா? ஆமாண்டா. எங்க அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் முதல் தடவை எனக்கு Dress கிடைக்குது. நீ எனக்கு ஒரு குட்டி தம்பி மாதிரிடா. வருத்தப்படாத, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. ஓ வந்தனா, டோர் லாக் பண்ணாத. காரில் கொஞ்சம் ஸ்டுடியோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார் வெல்கம் சார். தேங்க்யூ. ப்ளீஸ் பி சீட்டட். சார் ப்ளீஸ் உட்காருங்க. சார் ஷீ இஸ் மை ஒய்ஃப். ஹலோ. அண்ட் இவன் என்னோட தம்பி. ஹலோ. உண்மையிலேயே அற்புதமான ஃபேமிலி. தேங்க்யூ சார். உங்கள் ஸ்டுடியோ இங்கே பக்கத்தில் தானே இருக்குது? ஆக்சுவலாக ஸ்டுடியோ இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது சார். ஆனால் இந்த ஒர்க்கை இங்கே பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே குட். நம்ம மாடல்ஸ் இங்கே தானே இருக்காங்க? Yes, sir. எந்த ப்ராப்ளமும் இல்லையே. இங்கே பாருங்க ஷியாம், இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மாடல்ஸ் எந்த படத்துலையோ இல்லை எந்த ஆட்லேயோ நடிக்கவே கூடாது. யூ காட் இட்? ஓகே சார். ஓகே ஓகே. லுக் ஷியாம், இதை கொஞ்சம் படித்து பாருங்க. கிராஸ் பண்ணியிருக்க இந்த இடத்துல சைன் பண்ணுங்க. ஓகே சார். இங்கே தானே சார்? அங்கே தான். ஓகே ஓகேவா? ஷியாம் சார், இதில் 5 lakhs அட்வான்ஸ் இருக்கு. தேங்க்யூ. பேலன்ஸ் ஆட் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே சார். ஓகே ஷியாம், நான் கிளம்புறேன். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். ஞாபகம் இருக்குல்ல, 10 நாளில் வேலையை முடிக்கணும். அவ்வளோ நாள் தேவைப்படாது சார். கண்டிப்பாக. ஓகே ஷியாம், தேங்க்யூ ஸோ மச். டூ வெல். குட் லக். ஷூர் சார். கிறிஸ்டி, இந்த ஆட் பண்ணது ஏபிசி தான். அவனா? எஸ் கிறிஸ்டி. சரி, நான் சொல்ற மாதிரி நீ செய். கிறிஸ்டி, அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தா போதாதா? உன்கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செஞ்சா போதும். ஓகே கிறிஸ்டி. அது மட்டும் இல்ல, தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. ஓகே கிறிஸ்டி. முதல் வேலையை அவன் வீட்டில இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன? எஸ் பாஸ். எனக்கு இதுக்கான ரிப்போர்ட் 1 மணிக்குள்ள கிடைக்கணும். யூ கேன் கோ. ஓகே. யாருங்க? யாரு? என்ன? யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேரு நிஷா. எனக்கு என்ன வேணுங்கிறத நீ போக போக தெரிஞ்சுக்குவ. என் பேரை சொன்னா உன் புருஷனுக்கு நான் யாருன்னு தெரியும். நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? அதெல்லாம் இல்ல, நீங்க எங்களை ஒன்றும் செய்யல. அதனால நீ கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? ஏய் வாடி. இது வெறும் சாம்பிள் தான். உன் புருஷனுக்கு சொல்லி வை. நிஷா மேடம். என்னடா? ஆம்பளைங்க இல்லாத வீட்டுல 4 தடிங்களை கூட்டு வந்து மிரட்டினா நாங்க பயந்துருவோம் நினைச்சீங்களா? தைரியம் தான் என்கிட்ட மோதிரி. டேய், இத பாரு, முதல்ல இந்த ஆளுங்களை கூப்பிட்டு வெளில போயிடு, இல்லைன்னா உங்களை கந்தமாக்கிடுவேன். போ போ. புடிங்கடா அவனை. நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்டா. போடி. அக்கா அக்கா அழாதீங்க. டேய், டீ குடிக்க வரியா? 1/2 மணி நேரமா இதே 5வது ஸ்டேஜ்லயே இருக்கேன், இன்னும் முடிக்கவே இல்லை. நீங்க போயிட்டு வாங்க பாஸ். நீ வரதா இருந்தா வா, எனக்கு தலை வலிக்குது. என்னடா அது? இன்டர்நேஷனல் கால் வருது. ஹலோ. ஷியாம், நான் தான்டா அகிலன். ஹேய் சொல்லு மச்சான், எப்படி இருக்க? நல்ல விசேஷம் தான். இங்க பாரு,
உனக்கும் வந்தனாக்கும் நான் அமெரிக்காவில் வேலை பார்த்தேன். உண்மையோட நீ 2 வாரத்தில் இங்கே வரப்பாரு. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ்ரா. ஹலோ, டேய் மச்சான். டேய் மச்சான், ஒரு நிமிஷம்டா. எங்க கூட இன்னொரு ஆளும் இருப்பாங்க. சரி, பாஸ் வராரு, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். ஹலோ டேய், ஒரு நிமிஷம்டா. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். ஓகே, பாய். ஓகேடா, பாய். ஏய் ஜாக்சன், நீ அமெரிக்கா பார்த்துருக்கியா? அப்போ ஒன்று பண்ணு, சிஸ்டமில் பார்த்துட்டு. ஓகே. இந்த ஆள் என்ன லூஸ் ஆயிட்டானா? ஐயோ, என்னடா விஜய், என்னாச்சு? ஷாமண்ணா சொல்றா, என்னாச்சுன்னு சொல்லு. அண்ணா, சில பேர் வந்து அக்காவை அடிச்சிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு பேர் சொன்னா தெரியும்னு சொன்னாங்க. யாரு? என்னாச்சு உனக்கு? நம்ம இந்த வேலையை நிறுத்திடலாம் ஷியாம். நீ ஒன்றும் பயப்படாத. என்னாச்சுன்னு சொல்லு. இந்த வேலையை நிறுத்திடுறேன்னு முதல்ல என் மேல சத்தியம் பண்ணு. ஓகே. ப்ராமிஸ். எனக்கு அகிலன் கால் பண்ணா 2 வாரத்துக்குள்ள நம்ம அமெரிக்காவுக்கு போகணும். அது வரைக்கும் தான் நம்மளோட பிரச்சனை எல்லாமே. அது வரைக்கும் தான். அண்ணா, அப்ப நான் பழைய மாதிரி தெருக்கே போகணுமா? பரவாயில்லண்ணே, நீ நல்லபடியா ஜெயிச்சு வாழணும், அதான் ஆசை. டேய் விஜய், நீயும் டாமி இல்லாம நான் எங்கடா போறோம்? நீ என்னோட சின்ன தம்பிடா. ஹலோ, குட் மார்னிங். ஐம் ஷாம். கேன் ஐ மீட் மிஸ்டர் கிறிஸ்டி ஃபெர்னாண்டஸ்? So please wait. ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங் சார். எஸ், சொல்லுங்க. சார், உங்களை பார்க்க மிஸ்டர் ஷாம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ப்ளீஸ் ஹோல்ட். ஜீனா, அவனை வர சொல்லுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், உங்களை உள்ள கூப்பிடுறாரு, இங்க போலாம். ஹாய் ஷாம், சொல்லுங்க, என்ன விசேஷம்? கிறிஸ்டி, எனக்கு அது உங்களோட ஒர்க்குன்னு சத்தியமா தெரியாது. ஹேய், நோ ப்ராப்ளம். சரி, உங்க பிசினஸ்ல எப்படி போகுது? நாங்க இங்க இருக்கிற ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போறோம். அதனால தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீ இந்த கிறிஸ்டியை பத்தி என்னடா நினைச்ச? நான் கொஞ்சம் கீழே இருந்தா நீ தலைமலை ஏறி உட்காரலான்னு பாத்தியா? நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? நான் அப்படித்தாண்டா பேசுவேன். நீ எப்படி அமெரிக்கா போறேன்னு நானும் பாக்குறேன். உன்னோட கவுண்ட் டவுனை என்ன ஆரம்பிச்சிட்டேன்டா. ஓகே, பிரச்சனை பண்ணாதீங்க ப்ளீஸ். கிறிஸ்டிய பத்தி இந்த ஊர்ல யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு, என்ன பத்தி சொல்லுவாங்க. நீ ஆம்பளையா இருந்து அமெரிக்கா போய் காட்டுறா பார்க்கலாம். டேம் இட். வந்துட்டீங்களா? ஷியாம், நம்ம கொஞ்சம் வெளியே போலாமா? எங்க? ஒரு ஃபிலிம் பார்க்க. என்ன ஃபிலிம்? நம்ம விஜயோட படம் ஓடுதுல, அதை பார்க்க. நம்ம விஜயோட பிக் ஃபேன்ல. நம்ம விஜய் தானே? ஆமா. அவன் பயங்கர விஜய் ஃபேன் ஆச்சே. சரி, அவனே ரெடியாக சொல்ல, போயிட்டு வந்துடலாம். எஸ், செல்ஃபி போல. ஐ எம் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 500 தான் 500 தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 50 200 50 200 வேணுமா வாங்கிக்கோங்க. படத்துக்கு ரொம்ப கூட்டம் இருக்குது, டிக்கெட் கிடைக்காது, வாங்கிக்கோங்க. 50 200 போடா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 200 எனக்கு ஒரு டிக்கெட். எத்தனை அண்ணா? இன்னொரு டிக்கெட்டு. அந்த சேஞ்ச் அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவன்கிட்ட கொடுறா. என்ன அவனுக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுறா. படம் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாரும் சீக்கிரம் ஓடுங்க. ஷியாம், கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பிளாக்ல டிக்கெட் கிடைக்குமான்னு பார்க்குறேன். இங்கே இரு, இதை வந்துடுறேன். பார்க்கலாம். என்ன சில்லற? உள்ளப்படா. போடாங்கிறல்ல, பாக்கியே கேட்குறான். என்ன டிக்கெட் இருக்கா? எத்தனை வேணும்? 2. 2 குடுறா.
300 குர்ரா காசு எடு. போ டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. அண்ணா 3 டிக்கெட் வேணும். 3 500 ஆகும். இந்த டிக்கெட் எடுத்துட்டு போ. ஓகே சரி உள்ள வை. டேய் இந்த பக்கம் போகணும்டா. கிடச்சிருச்சு. போதுமா? சந்தோஷமா? சிரிப்பை பாரு. என்னாச்சு? பார்த்து பார்த்து. ஏமா அவனுங்க யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு யாருன்னு தெரியல. ஷியாமுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா? இருந்தாங்க, ஆனா அவங்களால இல்லைன்னு ஷியாம் சொன்னாரு. அப்படின்னா அங்கே வந்தது எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களா தான் இருக்கும். இந்த ஊர் நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் கிறிஸ்டியோட ஆளுங்களா தான் இருக்கும். ஆமாண்ண, கிறிஸ்டி தான். உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு ஒர்க் சம்பந்தமான பிரச்சனை. எனக்கு கிறிஸ்டியை பற்றி நல்லா தெரியும், அதான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஊரை விட்டு போயிடுங்க, இல்லைன்னா வாழவே விட மாட்டான் அவங்கள. அண்ணா, நாங்க இன்னும் 1 மாசத்துல அமெரிக்கா போயிடுவோம். கிறிஸ்டி இனிமே ஷியாம தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னான். மேடம், உங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. அண்ணா ஒரு நிமிஷம். போயிட்டாமா. என்னாச்சு ஷியாம்? ஒன்றும் இல்லை. டோனியும் விஜய் எங்க? தெரியல ஷியாம். கார்ல வரும்போது வாசுவனை தான் சொன்னாரு, அந்த குண்டனுங்க உங்களை அடிச்சு போட்டுட்டாங்கன்னு. நீ என்ன சொல்ற நீ? ஷியாம், எனக்கு ஒண்ணு தெரியாது. என்கிட்ட நீங்க ஒண்ணு கேட்காதீங்க ப்ளீஸ். நான் இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். டாக்டர் கிட்ட என்ன டிஸ்சார்ஜ் பண்ண சொல்ல. ஷியாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். கதை பேசிட்டு இருக்காத, ஓகே? என்னம்மா, எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரச்சனை தான் இல்லைண்ணே, ஆனா ஷியாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடுமா? சரிங்கண்ணே. இதான் என் நம்பர். ஓகே, கிளம்புறேன்.
நான் இப்போ உங்களை எங்க போய் தேடுவேன்? ஒருவேளை ஃப்ளாட்ல இருப்பாங்களோ ஷியாம்? இருந்தா நல்லா இருக்கும். கால் அட்டன் பண்ண. ஹலோ ஹலோ பாஸ். ஷியாம் இல்ல, நான் வந்தனா பேசுறேன். அக்கா, பாஸ் அங்க இல்லையா? கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும்க்கா. சீக்கிரம் போன் அவர்கிட்ட கொடுங்களேன். சரி, ஹோல்ட்லயே இருங்க. ஷியாம், ஏதோ முக்கியமான விஷயமா, கொஞ்சம் வண்டியை சைடுல நிறுத்துங்க. நீ டென்ஷன் ஆகாம இரு, வண்டி நிறுத்துறேன். கொடு. இந்தாங்க. ஹலோ பாஸ், ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சுடா? அந்த கிறிஸ்டியோட ஆளுங்க வந்து ஆபீஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்கி என்னையும் அடிச்சு போட்டு போயிட்டாங்க பாஸ். என்னடா சொல்ற? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பாஸ். நீ பயப்படாம இரு, நான் இதை வரேன். என்னடா இதெல்லாம்? பாஸ், அவங்க ரொம்ப மோசமானவங்க. இங்க என்னதான நடந்தது? சொல்றேன் சார். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா. என்ன சார் பண்றீங்க? இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி வெடிக்கிற சாம்பிள் வெடி. ஆமா சார், சரிதான். வெடி பின்னாடியே வருதே. திரி போட்டா போதும் போல இருக்கே. பேசுன நாக்க அறுத்து எரிஞ்சிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும், ஜாக்கிரதை. ஏங்கிட்டியாவா? ஒரே அடிதான், அதோட மயங்கி விழுந்துட்டேன். மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்போ இங்க யாருமே இல்ல. நான் பார்த்தப்போ ஆபீஸோட நிலைமையும் என் நிலைமையும் இதுதான். போன் என் பாக்கெட்ல இருந்தது, அதனால நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஜாக்சன், அவன் நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான் இல்ல? அப்படியே தான் சார். வண்டியறா. சரிங்க பாஸ். ஷியாம், எந்த பிரச்சனையும் வேணாம், நம்ம இதெல்லாம் விட்டுறலாம். நீ என்னோட பொண்டாட்டியா இல்ல புருஷனா? சொல்ல. பொண்டாட்டி தான். அப்போ பேசாம போய் வண்டியில உட்காரு. அப்ப வெட்டும் குத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாடா. ஷியாம். ஜாக்சன், நீ என் கூட உள்ள வர வேண்டாம். நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தது வந்தனாவை பார்த்துக்கிறதுக்கு தான். அவளை பத்திரமா பார்த்துக்க. பாஸ், என்னடா ஷாம், என்ன பழி வாங்க வந்திருக்கியா? நான் சில பேரை பார்க்க வந்திருக்கேன். யார? உன்னை இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட பாஸ் மிஸ்டர் கிறிஸ்டி. என்ன, அவனை தெரியாதா உனக்கு? வாங்கினதெல்லாம் பத்துல போல இருக்கு. உன் வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டியோட மூக்க உடைச்சதும், தியேட்டருக்கு வந்து உன் தலையை உடைச்சதும் யாருன்னு நினைச்ச?
இட்ஸ் மீ ஈசா. அப்புறம் அந்த அனாதை பையனையும் அந்த நாயையும் அடிச்சு உதைச்சு அமிச்சது நான் தான். உயிரோட நீ திரும்ப போகணும்னா மரியாதையா போயிடு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா? இவ்வளோ நேரம் நீ இங்க இருந்து பேசிட்டு சூப்பர் ஹீரோயின் மாதிரி இங்க இருந்து போனேன்னு வை, இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆம்பளையான்னு சந்தேகப்படுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இது உனக்கு கிடைக்க வேண்டியதா இருக்கட்டும். சொன்னா கேளுங்க, விடுங்கண்ணா. டயலாக் பேசிட்டு இங்க வந்தீங்களா? ஷாம் எழுந்திருங்க. நல்லவேளை நானும் வந்தேன். அக்காவை போய் நான் வீட்டுல விட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இவனுங்களை ஒரு வழி பண்ணலாம். கார்ப்பரேஷன் வந்து தூக்கிட்டு போவோம். அக்கா நீங்க வாங்க அக்கா. பாஸ் அவங்க கதையை முடிச்சிட்டு வருவாரு.
இந்த ஊர்ல இருக்கிற முக்கிய விஐபியே நீ அடிச்சு பொழந்துட்டியா? வாடா வா, ஏற வண்டியில, ஏற வண்டியில. இதுக்கு முன்னாடி உன்னால அமெரிக்கா போக முடியும்னு நினைக்கிறேன். ஏற வண்டியில. உன்னை ஸ்டேஷன்ல இப்போ நீ என் ஆபீஸ்ல வந்து காட்டினியே, இதெல்லாம் சின்ன குழந்தைங்க விளையாட்டுடா. இப்போ நீ பண்ண காரியம் என்னோட 1000 முடியில ஒரே ஒரு சின்ன முடிய புடுங்கின மாதிரி தான். புரிஞ்சுதா? என்கிட்ட வச்சுக்காத. கிறிஸ்டே, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நானும் இந்த ஊர்க்காரன் இல்ல, நீயும் இந்த ஊர்க்காரன் இல்ல. ஆனா இன்னையில இருந்து 3வது நாள் நான் அமெரிக்காவுக்கு போவேன். உனக்கு நான் ஒரு குழி வெட்டி வச்சிருக்கேன்டா. அதுல நீ விழ மாட்ட, உன்னை விழ வைப்பேன். அது மட்டும் நடக்கலன்னா என் பேரு ஷாம் இல்லடா. நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன ஒன்னும் அசைக்க கூட முடியாதுடா கிறிஸ்டே. வாயை முடிட்டு போயிட்டேறா. லோகோ, அவனை கீழே இறக்குங்கயா. ஏய், இறங்குடா. வா, ஓடா அப்படி. ஓடா, 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 ஓடா. டேய், எழுந்துறா, எழுந்துறா. உன்னை நீ கொல்லுற. நீ அமெரிக்கா போறியா இல்ல வெள்ளரிக்கா சாப்பிடுறியான்னு நான் பாக்குறேன்டா. உன்னை வெளியே விட்டாதானடா அமெரிக்கா போவ. இன்னும் 6 மாசத்துக்கு நீ வெளி உலகத்தையே பார்க்க முடியாதுடா. எஸ்ஏ வைத்தின யாருங்கிறத பார்க்க போற. போடா, போகல. சின்னம் பிச்சோட. பாத்து மேல அப்படியே வந்து விழுகுறியே, அறிவில்ல? டேய், நீ என்னடா இங்க உள்ள வந்துட்ட? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அது சரி. இங்க பாருப்பா, நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணேன். வாசு. டேய், உன்கிட்ட போன் இருக்கா? இருக்கு. அதை என்கிட்ட கொடு. என்னோட போன்ல சார்ஜும் இல்லை, காசும் இல்லை. அதான் பெரிய பிரச்சனையே. உனக்கு ஜாமீன் வேணுமா? அப்ப இரு, நாளை கூப்பிட்றேன். போன்ல பேலன்ஸ் இருக்குல்ல? ஹலோ, கில்லர் தங்கப்பனா? நீ யாரா என்ன கில்லர் தங்கப்பன்னு சொல்றதுக்கு? நான் தான் விவிடா. விவியா? இது என்ன நம்பரு? இது என்னோட கசினோட நம்பரு. நானும் அவனும் R3 ஸ்டேஷன்ல இருக்கோம். ஸ்டேஷன்லையா? எங்களை வந்து நீ ஜாமீன்ல எடுக்கணும். நான் தானே வந்தாகணும். இங்க பாரு, வரும்போது பசங்களையும் கூட்டிட்டு வந்துரு. அதையும் செஞ்சிடறேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் வந்து சேரு. 15 நிமிஷம், இப்போ வந்துடுறேன். R1 ஸ்டேஷன். இவன் வந்தான்னா நம்ம சீக்கிரமா வெளியே போயிடலாம். இவனை வச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். உன்னை எதுக்கு போலீஸ் பிடிச்சாங்க? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டேன். சொல்ல. ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நின்றுகிட்டு இருக்குதுன்னு அதுகிட்ட போய் சில கேள்விகள் கேட்டேன். அது பாவம் பயந்து போய் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருச்சு. எனக்கு செக்யூரிட்டியோ போலீஸோ எந்த பயமும் இல்லை. ஆனா இங்க எஸ்ஐ வைதி இருக்கானே, அவங்கிட்ட எனக்கு தீர்க்க வேண்டிய கணக்கு பழைய பாக்கி நிறைய இருக்கு. வாங்க வைத்தி சார். இவனை விட்டுருங்க, இவன் நம்ம பையன். நீ பயப்படாத, இவர் நம்ம சார் தான். ஆமா சார். சாரோட ஆளாடா? ஆமா. அப்படின்னா எந்திரி, எந்திரிடா, எந்திரி. போயிட்டு வா. நான் தான் முன்னாடி சொன்னேன்ல. வா வா. ஏய், என்ன பண்ற சார்? என்கிட்ட வா. அடிக்காதீங்க அவனை. ஏய் சார், நீ செத்துடா. வேணாம் சார், அடிக்காதீங்க. என்ன பண்ற பாரு. ஐயோ, என்கிட்ட வேலைய கட்டுறியா? ஏய், எழுந்துடா. ஏய், அடிக்காதீங்க சார். என்னன்னு பாரு. வந்து இப்படி உட்காருப்பா. விளங்காதவன். May I come in? My name is Advocate Killer தங்கப்பன். அதுக்கு நான் செல்லுல இருக்கிற விவியும் அவரோட பிரதரையும் வெளியில எடுக்க வந்திருக்கேன். ஓலை கூட்டிட்டு போயிடு. ஆனா அவனை விட முடியாது. ஏன் அவனை விட மாட்டீங்க? அந்த கேஸ் வேற, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. Why? அவர் பேர்ல இருக்கிற சார்ஜ் ஷீட்டை காட்டுங்க, நான் பார்க்கணும். அவன் பேர்ல சார்ஜ் ஷீட் இன்னும் போடவே இல்லை.
மிஸ்டர் வைத்தியசை, உங்க தலையில இருக்கிற இந்த தொப்பி கீழே விழ வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா அவரை விடுங்க. இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டை நான் இங்க வர வைப்பேன். இங்க பாக்குறீங்க? சொல்றோம் என்னையா கில்லர் தங்கப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். அவனை பகச்சுக்காதீங்க, அந்த பையனை விட்டுருங்க சார். சரி, நான் ஐயோ சார், கந்தசாமி ஒரு டீ சொல்லு சார். நீங்க முதல்ல உட்காருங்க. நீங்க மேஜிஸ்ட்ரேட் பிந்து மேடமோட ஹஸ்பண்ட்னு முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இந்த பிரச்சனையை எதிர விட்டுருங்க, தம்பி விட்டுருவோம். அவங்க 2 பேரையும் கொண்டோ அப்படி வழிக்கு நீங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சார் விசேஷம்? நல்லா இருக்கேன் சார். நீங்க பிந்து மேடமோட ஹஸ்பண்ட்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா லுக்கு கொஞ்சம் குறைவா இருக்குல்ல, இருந்தாலும் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். ஸ்மார்ட்டா இருக்கீங்க. கேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்ப வைத்தி சார், நான் உங்களை கூப்பிட்டு போலாமா? போங்க, ஃபார்மாலிட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்துக்கிறேன். வைத்தி சார் பார்க்க நல்லவராக தான் இருக்கீங்க, ஆனா கொஞ்சம் முரட்டுத்தனம். ஜாக்கிரதையா இருங்க. வாடா போ. ஏதாவது பிரச்சனை ஆகுமோ? எவனுக்கும் பயப்பட இருக்க. The runner rule to freak out the whole day. We can do it for internal peace. We don't bother whether if it is normal or normal. ஓவரா சீன் போட வேணாம், பைத்தியம் நினைச்சு அடிச்சிட போறாங்க. சீக்கிரமா போலாம். சரி சரி, வாங்க வாங்க, சீக்கிரம் ஓடிடலாம். தம்பி, நீ பயப்படாத. இதெல்லாம் சிம்பிள் சீன் தான். நீ போய் உன் ஒய்ஃபை பார்த்துக்க. நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன், சரியா? ஓகே வாசண்ணா. ஓகே. சரி. தேங்க்ஸ். பாவம். டேய், ரிப்போர்ட் எப்படி எழுதுவாங்க? நான் சில விஷயங்களை சொல்றேன், அது மாதிரி நடந்தா போதும். இந்த மாதிரி கிரிமினல் ஐடியா கொடுக்கறதுனால தானே என்ன அட்வொகேட் கில்லர் தங்கப்பன்னு எல்லாரும் கூப்பிடுறீங்க. உன் ஒய்ஃப் ஜட்ஜா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கேஸ்லாம் நீ ஜெயிக்கிறேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ ஓவரா சீன் போட்டுருக்க. பேபி, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு, இல்ல வண்டியை விட்டு கீழே இருக்கு. கொஞ்சம் வாயை மூடிட்டீரேன்டா. எனக்கு ஒரு ஜோக் சொல்றது கூட எனக்கு சுதந்திரம் கிடையாதா? ஆமா, பெரிய ஜோக்கு. உன்னை பார்த்தாலே ஜோக்கா தான் இருக்க, புரியுதா? ஹலோ ஷியாம். வந்து கதவு தர, நான் வந்துட்டேன். சரி. ஒன்றும் இல்லைம்மா. ஓகே, ஒன்றும் இல்லை, பயப்படாத. ஒன்றும் இல்லை. ஸ்டேஷனில் வாசு ஒன்று இருந்தார். ஓகே, அதனால ஈஸியாக நான் வெளியே வந்துட்டேன். வாசு அண்ணாவா? அவர் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாரு? வாசு அண்ணா எஸ்ஐக்கு ரொம்ப வேண்டிய வரும். ஒன்றும் இல்லைம்மா, அழாத. ஒன்றும் இல்லை. நான் இப்போ ரொம்பவே டயர்டாக இருக்கேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க, அந்த ஷாம நம்ம ஏன் அப்படியே விட்டுறக்கூடாது? அவன் நம்மளுக்கு ஈக்குவலான ஆளா என்ன? ஈஷா, நீ அவனை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். மைண்ட் இட்.
ஈஷா, இனிமே நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன். ஓகே? சொல்லுங்கண்ணா. டேய் சீக்கிரமா கீழே இறங்கி வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வரேன். வா ஏறு. ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிதா? பீச்சில் நாயோட ஒரு குட்டி பையன் அழுதுகிட்டு இருந்ததா பார்த்ததா எல்லாரும் சொன்னாங்க. அப்போ நான் போய் பீச்சில் பார்த்துட்டு வரட்டுமாண்ணா? முக்கியமாக நம்மளோட செகண்ட் மேட்டர் சக்ஸஸ் ஆயிடுச்சு. கிறிஸ்டிக்கு ஒரு கால் பண்ணு. தேவையில்லாத பிரச்சனையாக எடுப்பது. தைரியமாக கால் பண்ணு. நீ கால் பண்ணி நாளான்னைக்கு ராத்திரி எனக்கு ஃப்ளைட்டுன்னு நீ சொல்லு. உனக்காக குழி வெட்டி வச்சிருக்கேன்னு சொல்லு. ஃபோன் பண்ணி சொன்ன போதில்ல? அவ்வளவுதான். அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. இது வேற. ஹலோ. ஏய், நல்ல நிம்மதியாக தூங்கிட்டு இருக்க போல இருக்க. பக்கத்தில் இருக்கிற அவளை எழுப்புடா. டேய், உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். 3வது நாள் உன்னை ஒரு குழியில் படுக்க வைக்கிறேன்னு சொன்னால அதுக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சா அடுத்த நாள் நாளன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எங்களுக்கு ஃப்ளைட். அதனால உன்னால எங்களை தடுக்க முடிஞ்சா தடுத்து காட்டுறா. டேய், சும்மா கத்தாதரா. அந்த பிளடி ராஸ்கலை சும்மா விடாதீங்க. இந்த மெட்ராஸ் சிட்டில அவன் எப்படி ஏர்போர்ட் போறான்னு நான் பார்க்கணும். அவன் ஏர்போர்ட்குள்ள போனா நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. நாளன்னைக்கு ராத்திரி நீ பாரு, அவனோட விதி முடிஞ்சிடும். வெயிட் அண்ட் சீ. அண்ணா, நாங்க ஃபிளாட்டுக்கு எத்தனை தடவை வந்து தெரியுமா? ஆனா நீங்க அங்க இல்லவே இல்லை. டாமி போயிட்டானேடா. என்னாச்சு? அவனுக்கு எப்படிடா இப்படி ஆச்சு? ஐயே இல்ல, இது அவனுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு. என்னன்னு நீங்க இது செத்து போனதை மறக்க அவன் வேற ஃபிகரை செட் பண்ண போயிருக்கான். அப்படியா? வர சொல்ல அவனை.
சாப்பிட்றா. ஹலோ சொல்லுங்கண்ணா. பீச்சுக்கு போனியே, என்னாச்சு? 2 பேரும் கிடச்சிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் பக்கத்தில் தான் இருக்கேன். நம்ம பிளானிங் எல்லாம் செட் ஆகிடுச்சு. நாளைக்கு நீங்கள் 2 பேரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ராத்திரி நான் ஷார்ப்பாக வந்துடுவேன். ஓகே? ஓகேண்ணா, ராத்திரி பார்க்கலாம். ஓகே பாய். விவியை பார்த்தா பாவமா இருக்குல்ல. நம்மளுக்காக அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு. ஆமாம், அவர் நமக்கு சொந்தமோ பந்தமோ இல்லை, ஆனாலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்ம மேல காட்டுற அன்புக்கு நாம என்ன பரிகாரம் பண்ண போறோம்? அதுவும் கரெக்டு தான். நாளைக்கு போறத பத்தி விவி என்ன சொன்னாரு? அது எல்லாமே சஸ்பென்ஸ்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா சாப்பிட்டுட்டு நாங்க எல்லாத்தையும் பேக் பண்றோம். டேய், நம்மளால சேஃபா இருக்க முடியல. அந்த கிறிஸ்டி ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான ஆள் இல்லை. அதனால தான். அந்த கிறிஸ்டியை பற்றி தெரியும்ல, சிட்டி ஃபுல்லாக அவன் ஆள் தான். அதுக்கு நடுவில் அவங்கள கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். இப்போ என்ன பண்ணுறது, அதை முதல்ல சொல்லுங்க. பாவம், அவங்க எந்த தப்பும் செய்யலை. ஆனால் நிறைய பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. பஸ் வேணும்னா நம்ம அந்த மொட்டை விஜயனை இறக்கலாமா? அவனை இறக்குனா எல்லா பிரச்சனையும் பெருசாகிடும். பயமுடு. பஸ், நான் அந்த வைத்தியை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவன் இன்னைக்கு ராத்திரி அந்த ஏசி போய் கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. டேய், நாமெல்லாம் உண்மையான வில்லனுங்க மாதிரியே இருக்குமேடா. இங்க பாருங்க சார், அந்த ரொட்டி விஜயம் பெரிய ஆளு, உங்களுக்கு தெரியாது. போதுண்டா டேய். பாஸ், இது கேஸ், ஒன்றும் பண்ண முடியாது. டேய், உங்க வீட்டில் ஒரு அறவேக்காடு இருக்குல்ல, அவனுக்கு தெரிஞ்சா நம்மள உயிரோடயே விட மாட்டான். இவங்க 2 பேரையும் அந்த ரொட்டி விஜய் கிட்ட தான் விடணும். பெரிய ஆளு, போடா. நிறுத்து நிறுத்து, வண்டியை நிறுத்து. நிறுத்துன்றல, நிறுத்துறா. இறங்கு. என்னடா உங்க பிரச்சனை, சொல்லுங்க. என்ன சார், ராத்திரி நேரத்தில் 2 பேரும் எங்க போறீங்க? உங்க பவரை வச்சு நீங்க விவியை உள்ள போட்டீங்க. ஆனா நாங்க கில்லி, எங்களை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்போ உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கடா. பாஸ் இந்தாங்க. நீயா? என்னடா, என்ன அடிக்க போறியா? அட்ரா பார்க்கலாம். டேய் ரொட்டி, டே வாய மூடிட்டு போடா. ராத்திரியில ஒரு பொண்ணையும் கூட்டு வந்துட்டான். அடிச்சு மண்டை கட்டையெல்லாம் உடச்சிட போறேன். டேய் ரொட்டி, என் மேலேயே கை வச்சிட்டல, அதுக்கு என்னடா இப்ப? ப்ளீஸ் இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ் போயிடுச்சுன்னா அப்புறம் வாழவே முடியாது. அந்த பயம் இருக்கணும். இந்த ரொட்டியை திருட்டு போயிட்டே இரு. சாப்பிடுற அன்புக்கு நான் அடிமை. ஆளும் மண்டையும் பாரு. வா, நான் இப்படி அடிச்சிருந்தா அவ்வளவுதான். போ போ. நீ இன்னும் ரெடி ஆகலையா? சீக்கிரம். டே டே சீக்கிரம் ஆகட்டோண்டா. வா வா, போதும். எவ்வளவு நேரமா ரெடி ஆயிட்டு இருக்க? முடிஞ்சது. இந்த படி வா. ஐயோ, டைம் ஆச்சு. வா 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 வா, சீக்கிரம் வா வா வா. டேய் டாமி எங்கடா? அவன் கீழே போயிட்டான். வாடா வாடா, சீக்கிரம் வாடா. டைம் ஆச்சு, வாங்க. உள்ள கொடுப்பா. டாமி, இன்னும் 1 வாரம், அதுக்குள்ள எல்லாம் செட் ஆயிடும்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. கூல் மேன். அண்ணா, உங்களெல்லாம் பிரிஞ்சு போகிறது நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்கேன். அப்புறம் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இங்க பாருப்பா, இந்த ஊர்க்காரனை பத்தி உனக்கு தெரியாது. அன்பு வச்சுன்னா மாறவே மாட்டோம். நீ இங்க இருந்து போய் நிம்மதியா வாழப்பாரு. ஓகேண்ணா, லேட் ஆயிடுச்சுண்ணா, கிளம்புறேன். சரி சரி, கிளம்பு. டாமி வா. நான் சில விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணு. ஓகேண்ணா. வா 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 வா, உட்கார். இரு, நான் கதை சொல்றேன். போ. ஹலோ. அண்ணா கிளம்பிட்டோண்ணா.
என்ன வந்தனா? ஷியாம், நான் என் செயினை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ, இந்த நேரத்துல போய் இப்படி பண்ற? சாரி ஷியாம். அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். அண்ணா சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? வந்தனா செயினை ஃபிளாட்ல வச்சுட்டானா? டே, நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? பெரிய பிரச்சனையாகிட்ட போகுது. அவங்க கீழே வந்துருவாங்க, சீக்கிரம் போ. என்னாச்சு? ஓகேண்ணா. விவி, என்ன பிரச்சனை? வந்தனா, நீ கிளம்பு, அவனை நாங்க கூட்டு வந்துடுறோம். எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. டேய் குட்டி பையா, வா. நீங்க சீக்கிரம் போங்க. ரைட்ல போ. போங்க போங்க, சீக்கிரம் நிக்காத, போயிட்டே இரு. போ சீக்கிரம் போங்க, நாங்க போயிடுறோம். எல்லாம் ஓகே தானே? ஷியாம், வந்தனா, விஜய் எங்க? இன்னும் வரல. வரல? வாடா, வா, நீ வா. வந்துட்டான். விஜய், இப்பதானே எனக்கு மூச்சே வந்தது. நீ எதுக்குடா தேவையில்லாம ரிஸ்க் எடுத்த? உங்களுக்காக நான் இதை செய்யலனா அப்ப நான் எப்படி உங்களுக்கு தம்பி ஆவேன்? சன்னா கலக்கிட்டோம். விஜய் கண்ணா. ஹாய். ஹாய். இங்கிருந்து நீ அமெரிக்காவுக்கு போவன்னு உனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கா? உன் தைரியத்தை உண்மையிலேயே பாராட்டுறேன். இவ்வளவு தூரம் வந்த எனக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள போக தெரியாதா என்ன? நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், எண்ணி 3வது நாள் நான் உன்னை குழியில படுக்க வைப்பேன். அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரியணும்னா நீ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு. கம்மானம் இல்லாத ராஸ்கல். இவ்வளோ நேரம் நீ வில்லன், நான் ஹீரோவா இருந்தேன். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நான் வில்லன், நீ ஹீரோடா.
6 மாசத்துக்கு அப்புறம் நான் இந்த ஊருக்கு வரும்போது என்ன பழி வாங்குறதுக்கு நீங்க வேணும்டா. இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். என்னன்னா நான் சொல்றது, இனி இந்த சீனுக்கு அப்புறம் ஒரு வேளை என் பசங்க கிட்ட நீ ஏதாவது விளையாடுனன்னு வச்சுக்க, அப்புறம் உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இந்த பழைய ஆளெல்லாம் விட்டு தள்ளு. நீ யாருதான் நாங்க பார்த்தோமே வந்துட்டான். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே வரமா போங்க. வா பேபி ஓகே பாய்ண்ணா. இன்ஸ்பெக்டர் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். நண்பா நான் பாத்துக்கிறேன் வாங்க.